நூல்காட்சி அன்பர்களுக்கு கோவை உறவாளையம் ராஜரத்தினம் உங்களுக்காக மட்டும் உறவாடி. இப்பொழுது என்னுடைய நண்பர் ஒருவர் கேட்டார், மாது வந்தான் மால்வடையோனே என்று சொன்னீர்கள். அதாவது மனைவியோடு ஒத்து போக வேண்டும் எப்படி? அப்ப அவர்கள் தரும் இன்னல்களை இனிமையாக்கி எவன் ஒருவன் மாற்று கருத்துக்களை ஒத்த கருத்துக்களாக மாற்றுகிறானோ அவன் சிறப்பான இது நடைமுறைக்கு சாத்தியமில்லை என்று நான் சொல்லுகிறேன். அப்படி என்றால் நடைமுறைக்கு சாத்தியமில்லாத விஷயங்களை ஏன் பேசுகிறீர்கள், ஏன் எப்படி அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னாரு, இல்லதன் இளவல் மாண்பானால் உள்ளதன் இளவல் மானாக்கடை என்று ஏன் வள்ளுவன் எழுத வேண்டும். அப்பொழுதுதான் நான் சொன்னேன், அறத்துப்பாடின் முதல் கதாநாயகனை ஆண் மக்கள் அல்லது பெண் மக்கள் அல்லது இருவரும் சேர்ந்தவர். ஒன்று ஆணை சார்ந்து பெண் இருக்க வேண்டும், பெண்ணை சார்ந்து ஆண் இருக்க வேண்டும். ஆனால் அப்படி இருக்கும் போது அவருடைய மாற்று கருத்துக்களை ஒத்த கருத்துக்களாக மாற்றிக்கொள்ளும் தன்மை வேண்டும் என்பதற்கு இந்த இல் என்ற இடத்தில் இன் போட்டு பாருங்கள், சரியா வரும். இல்லதன் இல்லவன் மாண்பானால் உள்ளதன் இல்லவன் மானாக்கடை என்று அழகாக சொல்லலாம். அப்படி அழகான விஷயம். அதனால இந்த வகையில நீங்க இன்னும் திருமந்திரத்தை விளக்க வேண்டும் என்றால், மனிதர்களுக்குள்ள பாருங்க, அந்த வாழ்த்து மனத்தை வருத்த மனத்தை வாழ்த்து மனமாக மாற்றி செயல்படுகிற திறன் எவருக்கு இருக்கிறதோ அவருக்கு எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி என்று சொல்லுகிறது திருமந்திரமும் திருக்குறளும். அதை முதலில் நாம் மனதில் வைத்துக் கொண்டு செயல்பட வேண்டும். இப்போ ஒரு மனுஷன் அழுகிறாங்க, என்ன சொல்றான்னா, இரண்டு மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்டேன், நினைத்து வாழ ஒன்று அவளை மறந்து வாழ ஒன்று, இரண்டு மனம் வேண்டும் இரவும் பகலும் இரண்டாம், உறவும் பிரிவும் இரண்டானால் உள்ளம் ஒன்று போதாதே. இது அழுக மனுஷனுடைய வருத்தப்படும் மனிதனுடைய சோகப்படம். ஆனா இந்த சோகப்பாடலால் இருக்கிறவன் என்ன செய்யறான், அவனுடைய பழக்க வழக்கங்கள் என்ன என்றால், அவன் எப்பொழுதுமே தன்னுடைய துன்பத்தை கண்டு எங்குமே ஓடுவாங்க. எப்படி ஓடுவான்? முருகன் கோயிலுக்கு போனா பிரச்சனை தீருமா, திருப்பதி கோயிலுக்கு போனா பிரச்சனை தீருவா, திருச்செந்தூர் போனா பிரச்சனை தீருவான். இப்படி கோயிலா போயிட்டு இருப்பான். ஆனால் இவன் உள்ளத்தை கவனிக்க மாட்டான் என்பதை இந்த செய்யுள் சொல்லுகிறது. புரியுங்களா? இப்ப இவனுக்கு இந்த பாட்டு என்ன சொல்லுங்க, உறவும் பிரிவும் இரண்டானால் உள்ளம் ஒன்று போதாது. இப்ப உள்ளம் ஒன்றுன்னு இவன் நினைக்கிறான், தப்பு. உள்ளம் ஒன்றல்ல. இங்கே திருமூலர் சொல்ல, பெத்தத்த சித்து தேன்முத்து சித்து இரண்டு இடை ஊடு ஊற்ற நிற்கு சித்து வாய்கிறார். 3 மாசம். இதைய அந்த காலத்திலேயே சொல்லிட்டார் திருமூலர். ஆனா 16ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்திருக்கிற சிக்மன் ஃப்ராய்டு சொன்னாரு, கான்சியஸ் மைண்ட், சப்கான்சியஸ் மைண்ட். அதுக்கு அடுத்து இந்த ரெண்டுக்கும் தீர்வு காணணும்னா சூப்பர் கான்சியஸ் மைண்ட் அப்படின்னு சொன்னார். இதைய அதே இதுல வந்த கிரிமாண்டர்ல சொன்னார், என்னன்னா டிஎன்ஏ, டி ஜெனட்டிக் நியூரான் அட்டிடியூட் அப்படின்னு அர்த்தம். அட்டிடியூட் என்றால் விருப்பங்கள், எண்ணங்கள் அர்த்தம். நியூரான்னா நம்முடைய உடம்புல இருக்கிற புரோட்டீன் மூலக்கூறு நியூரான்களாக மாறி நரம்பு மண்டலத்தை ஓடிக்கொண்டிருப்பதைத்தான் நியூரான்கள் என்று சொல்றார். டிஎன்ஏ. இந்த ஆர்என்ஏ என்றால் என்ன? ரீடிங் நியூரான் அட்டிடியூட் அப்படின்ற. இதை என்ன சொல்றாருன்னா, படிப்பின் மூலமாக கிடைக்கிற தன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிற அந்த ஓட்டம், அதைத்தான் ஆர்என்ஏ என்று சொல்கிறார்கள். இந்த இரண்டுக்கும் ஒரு மனம் இருக்கான். இதை நீங்க டிஎன்ஏ என்பதை ஆளுமை மனம் என்றும், இந்த ஆர்என்ஏ என்பதை பேணுமை மனம் என்றும் வைத்துக் கொள்ளலாம். இது அம்மா மனம், அப்பா மனம், அம்மா மனம் இருக்குங்க. இந்த அம்மா மனம் அப்பா மனம் நீங்க எப்படி வெளியில உங்க அம்மா அப்பாவும் சண்டை பிடிச்சுக்கிறாங்களோ, உங்க மனசுக்குள்ளேயும் இந்த அம்மா அப்பா சண்டை பிடிச்சிட்டே இருப்பாங்க, எங்க கருத்து சிறந்ததுன்னு. அப்போ இந்த கருத்து இவன் உணர்வுபூர்வமாக உணர்வு மனம் செயல்பட்டால் நீ ஒரு குழப்பவாதி. ஆனால் நீங்க தெளிவாக பெரியோர்கள் வழியிலே நீங்கள் அதை செயல்படுத்த ஆரம்பித்தால்
என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, அவர்கள் வழியில் ஆரம்பிக்கும் போது அந்த மனம் தெளிவான மனமாக, உடலொம்பும் மனமாக, வாழ்த்து மனமாக வருகிறது. உணர்வு மூலமாக வருகிறவன் அது வருத்த மனத்தை மட்டுமே அவன் பயன்படுத்திக் கொள்கிறான். புரியுங்களா? இப்ப என்ன சொல்றான் இவன்? இரண்டு. ஆனா இவன் மேலே எப்படி பாடணும் தெரியுங்களா? தஞ்சாவூர் மண் எடுத்து தாமரபரணி தண்ணி எடுத்து சேர்த்து சேர்த்து செஞ்சு வச்ச பொம்மை, அது நீ அப்படி செய்யும் போதுதான், அது உன்னை நினைத்து செய்யும் போது மிக அழகாக இருக்குன்னு ஒரு பாடல் வரும். இந்த பாடல் தான் நீங்க பாட வேண்டிய பாடல், பதிக்க வேண்டிய பாடலும் கூட. ஏன்னா வருத்த மனம் வாழ்த்து மனமாக இருந்தால் அந்த என்னன்னா, அப்போ நாம பாட பாட என்னாக அந்த சந்தோஷத்தில் பாடும்போது அந்த மனம், நாம் என்ன பண்ண, மனைவி மக்களை நாம் குறை சொல்ல மாட்டோம். ஒன்னு நினைச்சுங்க, நீ குற்றவாளி என்று சொல்லும் பொழுது, நல்லா கேளுங்க, நீ குற்றவாளி என்று சொல்லும் பொழுது என் கைகளை பாருங்க. குற்றவாளி என்று சொல்லும் பொழுது நான் கையை மடித்திருக்கும் போது எல்லா விரல்களும் ஒன்றாக இருக்கிறது. ஆனால் நீ குற்றவாளி என்று சொல்லும் பொழுது என்னை 3 விரல்கள் என்னை நோக்கி இருக்கின்றன. நீங்கள் குற்றவாளி என்று சொல்லப்படுகிற ஒரு பங்கு பாதித்தால் நான் 3 பங்கு பாதிக்கிறேன். எனக்கு வழிகாட்டுனர்கள் யாரும் இல்லை என்பதை இந்த பெருவிரல் காட்டுகிறது. இதுதான் சுட்டு விரல் தத்துவம். இந்த சுட்டு விரல் தத்துவ பிரகாரம் நாம் நடக்க வேண்டிய வந்தா நாம் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, நாம் வாழ்த்து மனத்தில் நிறைந்து வாழ வேண்டி இருக்கிறது. யாரையும் குறை சொல்லாமல் வாழ வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. இப்போ நம்ம உடம்புல என்னன்னா பாருங்க, இந்த செய்யல சொல்ல பாருங்க, பெத்தத்த சித்து பேன்முத்து சித்து, அது இடை 2 இடை ஊடு நின்றார் சித்துமாய் மற்றது மும்பலம் வாட்டுகையில் மாட்டாதார். சத்தத்தில் அமர்ந்து சகலத்தில் உள்ளவரைங்கிறார். இதுதான் இந்த கிரிமாண்டல் தத்துவத்தையும் இவருடைய தத்துவத்தையும் திருமூலர் அண்டே சொல்லிவிட்டார் என்பதற்கு இது ஒரு அழகான சான்று. அந்த 2 இடையூட்டு உள்ளிட்டார். என்னது ஐயா? எப்பவுமே உறவுகளிடத்தில் எதை கொடுத்தாலும் அன்பை கொடுத்தாலும் அன்பை கொடுத்து அன்பை பெறுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அன்பு கிடைக்கும். சரிங்களா? இதுதான் கொடுக்கல் வாங்கல் சமநிலை நட்பு என்று பெயர். இதே மாதிரி இந்த பாருங்க, உங்க உடம்புக்கு என்ன வேணும்? உங்க உடம்பு ஏத்துக்கல, திடுதுப்புன்னு ஒரு வாமிட்டு எடுக்கிறீங்க, அப்போ உங்க உடம்பு ஏத்துக்கலன்னு அர்த்தம். திடுதுப்புன்னு வயிற்றுல போகுது, என்னாச்சு? ஐயா வாய இறைப்பை ஏத்துடுச்சு, இருட்டுக்குள்ள ஏத்துக்கலின்னு அர்த்தம். சரி ஆச்சுங்களா? இப்போ இந்த 2மே ஏத்துக்காதது உங்களோட உடல் நோய். அதே போலதான் நம்ம உறவுகளிடத்தில் அன்பாகும், அன்பை விதைத்து அன்பை பெற்றால் எல்லாமே கிடைக்கும். இதுக்கு இது சொல்றது இதுதான். ஏன்னா எல்லோரு இடத்திலும் அன்பை விதையுங்கள், அன்பை பாராட்டுங்கள். அப்படி அன்பை பாராட்ட உங்களுக்கு நன்மையே கிடைக்கும். மற்றது சத்தத்தில் அமர்ந்து சகலத்தில் இந்த 2வது பாட்டு பாருங்க, பிரமாதமா இருக்கு. வருகைக்கு தஞ்சாவூர் மண் எடுத்து தாவரபரணி தண்ணி கலந்து சேர்த்து சேர்த்து செஞ்சு வச்ச பொம்மை. அந்த பொம்மையில என்னன்னா, அது நீ நினைக்கும், உன்னை பார்த்த போது அந்த பொம்மை இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அந்த யாரா எந்த பெண்ணா இருந்தாலும் மகிழ்வாங்க. அப்படி பாட வேண்டிய பாட்டுக்கு. இன்னும் சொல்ல போனா பாடல்களிலே உண்டு, நீயும் தன் கோயில் நானும் தன் தீபம், தெய்வத்தின் முன்னே நீயும் நானும் பேரல்ல என்று இப்படி அழகான பாடல்கள், திரைப்பட பாடல்களையே நீங்கள் கவிதைகளாக எடுத்து அம்மையாரோட சண்டை பிடிக்கிற மாட்டு கருத்துல உங்ககிட்ட தலைமையில வச்சிருங்க. என்னதான் நடக்கும்? அதை என்னைக்காவது ஒரு நாளைக்கு மாற மாட்டாங்களா? மாறுவார்கள் என்று நம்பிக்கையோடு வையுங்கள். அப்படி வைக்கும் போதுதான் உங்களுக்கு என்னன்னா, இங்க இன்னைக்கு நேற்று வச்ச வேற்றுமை என்னும் பகைமை, வேற்றுமை என்னும் பகைமை, வருத்த மனம் எல்லாம் வாய்ந்து கலைந்து அது வாழ்த்து மனமாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லுகிறது. சத்தத்தில் அமர்ந்து சகலத்தில் உழுவரே. மீண்டும் இந்த செயலை சொல்லுகிறேன் பாருங்கள். அதாவது பெத்தத்த சித்தோடு என் முத்து சித்தது ஒத்த 2 இடை ஊடு விட்டு நின்றார். அப்ப அதுக்கு பின்னாடி இன்னொரு மனம் இருக்குது, அதுதான் உடலும்பு மனம். அந்த பெத்தத்த சித்துங்கிறது டிஎன்ஏ, அந்த பேன்முத்துங்கிறது ஆர்என்ஏ. இந்த 2க்கு இடையில் இருக்கிறது உடலும்பு மனம். இந்த உடலும்பு மனத்தில் வாழ்த்து மனத்தை மட்டும் எடுக்க வேண்டும். அதனோடு நட்பு, இந்த உடலும்பு மனத்தோடு நட்பு பாராட்ட வேண்டும். உங்கள் மனதை படிக்காமல் என்னங்க, நீங்க வெளி உலகத்துல படிக்க ஆரம்பிச்சீரா உங்களுக்கு துன்பமே மிகும் என்பதை
சிவவாக்கியரே சொல்வாருங்க. என்ன சொல்றாருன்னா, அவர் சொல்றாரு பாருங்க, அதாவது நட்டகல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாத்தியை சுற்றி சுற்றி மனுவனுக்கு மந்திரம் ஏனடா, நட்டகல்லும் பேசும் அந்த நாதன் உள்ள இருக்கையிலே சுட்ட செட்டி சட்டுவம் கரிச்சுவேறு. உன்னுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த சுட்ட செட்டி சட்டுவம் உனக்கு சுவையான சாப்பாடு, சுவையான உணவுகளை தந்தது. அது பயன்படுத்திக்கல. சுட்ட செட்டி சட்டுவம் பயன்படுத்திக்கிட்டா இல்ல. அப்படி நீ இந்த மனித குலத்துக்கு பயன்படணும்னு சொன்னா, நீ உடலோம்பும் மனதை நீ தெய்வமாக வழிபடு என்று அன்றே சிவபாக்கியரும் சொல்லிவிட்டார். திருமூலரும் அதையே சொல்லுகிறார். ஏன்னா இந்த படியில் உருவ வழிபாட்டை கைவிட்டு உள்ள வழிபாட்டுக்கு வாருங்கள். அந்த உள்ள வழிபாட்டிலும் கூட வருத்த மனத்தை துளைத்து வாழ்த்த மனத்தில் நில்லுங்கள். உங்கள் வாழ்க்கை என்றென்றும் இனிமையாக இருக்கும் என சொல்லி நன்றி, நன்றி, வணக்கம்.